இப்போ வள்ளலார் ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க, கதவை சாத்தினாங்க, ஒரு விளக்கேற்றி வச்சு மெடிடேஷன் பண்ணாங்க, ஒளியாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போகலையா? வள்ளலாருக்கு என்னாச்சு? அதாவது வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ போயிட்டுருக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கதவை போய் லாக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த மேயரோ யாரோ சம்திங் பிரிட்டிஷ் பீப்புள் உள்ளே வந்து நான் செக் பண்ணணும், தரங்கன்னு ரூமை திறந்து பார்க்குறாங்க. அது வரைக்கும் யாருமே திறக்கல, ரூம் மூட்டிட்டாரு, ரூம் பூட்டி தான் இருக்குது. அந்த பிரிட்டிஷ் ஆள் வந்து திறந்து பார்க்குறாரு. திறந்தால் ஒரே கேம்ஃபர் வாசனையா, பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அதான் இறைவனோட ஸ்மெல்லு. ஃபுல்லாக கேம்ஃபர் வாசனை, ஒரு டிவைன் ஃப்ரேக்ரன்ஸ். அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்குதான், எந்த ஒரு தடயமும் இல்லை. அங்கே அவர் போட்டிருந்த துணி கூட இல்லை, அதுவே ஒளியாக மாறி இருக்கும் போல். அவர் போட்டிருந்த துணி கூட இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு ப்ரூஃப் எழுதி தராங்க, இவர் வந்து மறைந்துட்டாருன்றாங்க. மறைஞ்சிட்டாரு, வள்ளலார் வந்து மறைஞ்சிட்டாருன்னு அவங்களே ப்ரூஃப் எழுதி. இறந்துட்டாருன்னு கிடையாது, மறைந்து விட்டாருன்னு போட்டு தராங்க. அவர் வந்து ஒளி தேகம் அடையறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, அவர்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அவர் கூட இருந்தவங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு போறாரு, இப்போ இங்கே இருக்கிறோம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புகுந்து அவங்கள இயக்குவோன்றார், திருத்தி விடுவோம், அஞ்ச வேண்டாம் அப்படின்றாரு. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு ஜாக்பாட் கொடுக்குறாரு. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்ணி இந்த கருணையை பிடிச்சிட்டிங்க, வள்ளலாரை கூட நீங்கள் கும்பிட வேணாம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கூட கும்பிட வேணாம், இங்கே இருக்கிற எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், அந்த இன்டென்ஷனை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வீகனாவோ இல்லை ஒரு நல்ல நிலையில் சாப்பிட்றதே கருணையோடு சாப்பிட ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இறந்தே போனாலும் வள்ளல் பெருமானை கும்பிட்றீங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கும்பிட்றீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெப்பில் போயிருக்கீங்கன்னா. இப்போ வேலைக்காரன் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் சாப்பாடே எல்லாம் உயிர் வாழ்ந்துருக்குறாரு, அவர்லாம் இறந்து போயிட்டார். இப்போ அவங்களாம் என்ன ஆகும்னா, ஆண்டவர் வர டைமில், ஆண்டவர் வர போகிற ஒரு டைம் இருக்குது, ஓகேவா, அந்த டைமில் இந்த மாதிரி இறந்து போனாங்களே இவங்க ஆன்மாக்கள்லாம் மண்ணுக்கடியில் தான் இருக்கும். ஆண்டவர் வரப்போ டேரெக்டாக இவங்களுக்குலாம் லைட் பாடி கொடுத்துருவேன்றார். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, எவ்வளோ பெரிய பொக்கிஷம். இப்போ நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு 25 வயசு ஆகுது. இப்போ எனக்கு எங்கள் வீட்லேயே ஷாக் ஆவாங்க, நீ என்னடா வயசான தாத்தா மாதிரி இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்வாங்க. எனக்கே ஷாக்காக தான் ஆகும். அப்போ என்னோட இது வந்து இந்த பிறவிலே வந்துதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆன்மீகத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. எனக்கு கரெக்டாக டைம் வரப்போ அடித்து இழுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ நான் வந்து இறந்து போயிருப்பேன் அந்த பாதையிலேருந்து, எனக்கு திரும்ப ஒரு லைஃப்பை கொடுத்து இளமையிலே அந்த ஞானத்தை ஓப்பன் பண்ணி விட்டார். ஸோ வள்ளல் பெருமானார் ஃபாலோ பண்ணி இறந்து போனாலுமே ஒன்று லைட் பாடி அட்டைன் பண்ணுவீங்க, இல்லை இறந்து போவீங்க. இறந்தே போனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆண்டவர் வர டைமில் டேரெக்டாக லைட் பாடி கொடுத்துருவார் உங்களுக்கு. அவர் சொல்லியிருக்காரு, அகவினத்தாருக்கு சாகாவரமும் ஏனையோருக்கு பரிபாக நிலையும். அகவினத்தார்னா அகவினத்தார், புறவினத்தார் 2 பேரை பிரிக்கிறார். கருணை உடையவர்கள், கருணை இல்லாதவர்கள், வீகன் நான் வீகன், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லை. ஏன்னா வீகன் நான் வீகன், ஏன்னா கருணை உடையவர்கள் வீகன்ஸ் தான். வெஜிடேரியனும் பத்தாது, இந்த ஜென்ரேஷனுக்கு பத்தாது. வள்ளல் பெருமான் பால் தயிர் மோர்லாம் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் காலங்களில் வீட்டில் மாடுகள் வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து வியாபாரமாக்கிட்டாங்க மாட்டை. வந்து அவங்களே கருவை உண்டாக்கி ஒரு மாடு இவ்வளோ தான் குட்டி போட முடியும், இவ்வளோ போட முடியும். ஆனால் இவங்களே அதை மிஷின் மாதிரி உருவாக்கி ஒரு மேல் கடா பிறந்ததுன்னா அதை கறி கிடைக்கிறதுக்கு போய் கொடுத்துறது. பாலை கண்ணுக்குட்டிகள்லாம் கொடுக்காம கறந்து விற்று இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய சன்மார்க்கத்தில் இருக்கவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உணரணும் அவங்க. அந்த வெஜிடேரியனும் பத்தாது, நீங்கள் வீகனாக மாறியே ஆகணும். அதனால தான் பாருங்கள், உலகத்தில் ஏன் சடனாக இவ்வளோ வீகன்ஸ், 90 மில்லியன் பீப்புள் வீகன். எப்படி வீகன்? ஏன்னா வள்ளல் பெருமான் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, எல்லாருக்குள்ளே புகுந்து கருணை வர வைப்பேன்னு இருக்கிறாரு. வீகன்ஸ் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, அது ஒரு பிளான்ட் பேஸ்ட் டயட்டு. சாப்பாடை மட்டும் ஒருத்தன் வந்து வீகனாக, அதாவது சாப்பாடை மட்டும் அனிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலன்னா அது பேர் பிளான்ட் பேஸ்ட் டயட், வீகனிசம் இல்லை. வீகனிசம்னா என்னென்னா, ஒரு பட்டுப்பூச்சி கொல்றதை அவனால் அக்செப்ட் பண்ண முடியல, புரியுதா? ஒரு லெதர் பெல்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அனிமல் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? கருணை. இப்போ எல்லா வீகன்ஸுமே, இப்போ என்ன மாதிரி எல்லா வீகன்ஸுமே நான்வெஜ் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த ஆன்ம விளக்கம் ஏற்பட்டிருக்கும். நான் சொன்னல அந்த டார்க்னஸ் இருக்கும்னு, அந்த டார்க்னஸ் கொஞ்சம் விளக்கினோடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும் இதெல்லாமே பொய், ஒரு உயிரை எப்படி கொல்ல முடியாது, தப்பு இல்லை அப்படின்றத உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. இது பாருங்கள், இந்த உலகமே வந்து பாதி வீகன்ஸ், அதாவது வீகனிசம் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ கருணை வள்ளல் பெருமான் தான் இயக்கிட்டு இருக்காரு. இது அவங்களுக்கே தெரியாது. வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏன் இவ்வளோ பேர் வீகனாக மாறாங்கன்னு தெரியாது. உள்ளேருந்து இயக்கிட்டு இருக்கிறாரு எல்லாரையும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பட்டுப்பூச்சி கொல்லப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஒரு ஆடு மாடு கோழி துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்க இந்த மனுஷங்கள்லாம் கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? உலகத்தில் புவர் வேணும்னு நினைப்பாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் ஃபுல்லாக வீகன்ஸாக இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கருணை உடையவர்களாக இருந்தாங்கன்னா, இந்த உலகம் ஹெவனாக இருக்கும், சொர்க்கமாயிரும். ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான், சண்டை போட்டுக்க மாட்டான், ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டான். நம்ம மனுஷங்கள்லாம் பாவங்க, நம்ம ஆன்மாக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மளை இந்த இயக்கிட்டு இருக்கிறானுங்களே, இவங்களாம் யாருன்னா
இறைநிலைக்கு போய் போய் இந்த ஆன்மா பற்றிலாம் தெரிஞ்சு இறைவன்கிட்டே பவர்ஸை வாங்கி வச்சு நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பான வழியில் பயன்படுத்துகிறாங்க, நல்ல வழியில் பயன்படுத்தாமல். ஆனால் அவங்க காலம்லாம் முடியுது. இப்போ வள்ளல் பெருமான் இந்த பூமியை வந்து டிவைனைஸ் ஆக போகுது, நியூ ஏர்த் பற்றி சொல்லியிருக்கிறாரு. ப்ராஃபசிஸ் மாதிரி புது ஏர்த்தே ஃபார்ம் ஆக போகுதுன்னு இருக்கிறாரு. மனுஷங்கள்லாம் வந்து ஹேட்ரட், எந்த ஒரு வைலன்ஸு, ஈகோ எதுவுமே இருக்காதான். ஜஸ்ட் கருணை, அன்பு, பிளிஸ் மட்டும்தான் இருக்குமா. இறைவனோட அருளே பரிபூர்ணமாக இருக்குமா. அதுக்கான ஸ்டெப்பில் தான் இப்போ போயிட்டுருக்கு. பாருங்கள், ஒரு சைடு உலகமே வந்து டிசாஸ்டர் நோக்கி போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு அன்பு கருணையை சூஸ் பண்ணிருக்கான். ஒரு விலங்கு கொல்லப்பட்டவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி கருணை வருது? உள்ளேருந்து இயக்குறாரு வள்ளல் பெருமானார்.